வாழ்க வளமுடன். தருமபுரியிலிருந்து ஃபேஷன் டெய்லர் ஜெகன். இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஒரு அளவு ப்ளவுஸில் எடுத்த அளவை வச்சு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ளவுஸ் கட்டிங் வந்து எப்படி செய்கிறது அப்படின்றத நம்ம வந்து பார்க்க போகிறோம். போன வீடியோவில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு அளவு ப்ளவுஸில் அளவு வந்து எப்படி எடுக்கிறது அப்படின்றத நம்ம வந்து பார்த்தோம். அந்த அளவுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நம்ம வந்து நோட் பண்ணி வச்சுருக்கிறோம். செஸ்ட் அளவு வந்து பார்த்திங்கன்னா பேக் சைடு 19.25 இன்ச்சு, ப்ளவுஸினுடைய உயரம் வந்து பார்த்திங்கன்னா 13 இன்ச்சு, கை ஆமோல் இறக்கம் வந்து பார்த்திங்கன்னா 5 இன்ச்சு, அதே பார்த்திங்கன்னா கழுத்து இறக்கம் 7.25 இன்ச்சு பேக் சைடு, ஃப்ரண்ட் வந்து பார்த்திங்கன்னா 5.25 இன்ச்சு கழுத்தினுடைய இறக்கம். அதே பார்த்திங்கன்னா இடுப்பளவு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 32 இன்ச்சு, 16னா 32 இன்ச்சு இடுப்பளவு. அதேமாதிரி கையினுடைய இறக்கம், கையினுடைய அடிக்கை சுற்றளவு, மேல்கை சுற்றளவு, கை ஆமோல் ரவுண்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதே அளவுக்கு நம்ம வந்து ப்ளவுஸ் வந்து கட் பண்ண போகிறோம். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கழுத்தினுடைய அகலம் மட்டும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா தோராயமாக 2.25 இன்ச்சு நம்ம வந்து சொல்லியிருந்தோம். அதேமாதிரி ஷோல்டருடைய அகலமும் பார்த்திங்கன்னா தச்சு முடிச்சுக்கினே 2.25 நமக்கு வந்து வரணும். இப்போது நம்ம இதை மடித்து வந்து கட் பண்ணும்போது கழுத்து மட்டும்தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அளவு ப்ளவுஸ் வச்சு நம்ம வந்து செக் பண்ணணும். மற்றது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த அளவு வச்சு நம்ம வந்து கட் பண்ணலாம். இப்போது ப்ளவுஸ் வந்து நம்ம வந்து ரெண்டாக நம்ம வந்து மடிக்கணும். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு 2 ப்ளவுஸ் வந்து இருக்குது. அப்போது இந்த கரைப்பகுதி நல்லா பாருங்கள், இந்த கரைப்பகுதி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டபுளாக மடிக்கணும். இந்த கரைப்பகுதியை தான் பாருங்கள் இப்படி மடிக்கணும். இப்படி மடிச்சிங்கன்னா தான் இது நமக்கு உயரத்தில் வரும். உயரம் வந்து இப்படி வரணும். இப்படி வந்துச்சுன்னா மட்டும்தான் நமக்கு வந்து ப்ளவுஸ் வந்து ஃபிட்டிங் வந்து நல்லா இருக்கும். அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா அகலம். இப்போ இந்த அகலத்தை நம்ம வந்து மார்க் பண்ணணும். இப்போ நம்ம வந்து மார்க் பண்ணலாம். இப்போது சைடில் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல நம்ம 1.5 இன்ச்சு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து விடணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பேக் சைடினுடைய அகலம் அளவு ப்ளவுஸில் எவ்வளோ இருந்ததுன்னு பார்த்திங்கன்னா 19.25 இன்ச்சு நமக்கு வந்து இருந்தது. அந்த 19.25 கரெக்டாக பார்த்திங்கன்னா அந்த மார்க்கில் வச்சுக்கலாம். மார்க்கில் வச்சுக்கிட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த இடத்துல வந்து மார்க் பண்ணணும். நல்லா இழுத்து பிடிச்சி மார்க் பண்ணலாம். பாருங்கள், இந்த இடத்துல நமக்கு வந்து வருது. அப்போ அந்த பக்கம் 1.5 இன்ச்சு நம்ம விட்ட மாதிரி இந்த பக்கம் நம்ம வந்து 1.5 இன்ச்சு நம்ம வந்து மார்க் பண்ணணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அளவு ப்ளவுஸில் இருக்கக்கூடிய அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா செஸ்ட் அளவு 19.25 வந்து மார்க் பண்ணிட்டோம். அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த பக்கம் 1.5 இன்ச்சு இந்த பக்கம் 1.5 இன்ச்சு நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கிறோம். இப்போது நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்திங்கன்னா இந்த கரைப்பகுதியை கரெக்டாக அந்த கடைசியாக மார்க் பண்ணோம் இல்லைங்களா, அந்த மார்க்கில் கொண்டு போய் வைக்கணும். இது வந்து உடம்பளவுக்கு மார்க் பண்ணது, இது வந்து எக்ஸ்ட்ரா கிளாத்துக்கு மார்க் பண்ணது. கரெக்டாக அதில் நம்ம வந்து மடிச்சிக்கலாம். இந்த மாதிரி மடிக்கும்போது கீழ்ப்பக்கம் மேல் பக்கம் ரெண்டும் வந்து ஒரே அளவு இருக்கா அப்படின்றத நம்ம வந்து பார்க்கணும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து மார்க் பண்ண இடத்துல எவ்வளோ இருக்குது அப்படின்றத பார்க்கணும். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 11 இன்ச்சு இருக்குது. அப்போ அந்த 11 இன்ச்சு வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து நம்ம வந்து இருக்கான்னு பார்க்கணும். அதுமாதிரி இந்த இடத்துல நமக்கு வந்து 11 இன்ச்சு இருக்கான்னு பார்க்கணும். கரெக்டாக இருக்குது. இது அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இடத்துல நம்ம வந்து கீறி விட்டுக்கலாம். இங்கே வீடியோவில் பார்க்குற அந்த 2 ப்ளவுஸுக்கான லைனிங் தான் வந்து இது. இப்போ இதை தான் நம்ம வந்து இப்போ கட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா உடம்பளவுக்கு நம்ம வந்து மடிச்சிட்டோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உயரம் வந்து நம்ம வந்து மார்க் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா இது லைனிங் ப்ளவுஸு அப்படின்றதுனால கீழ்ப்பக்கம் பார்த்தீங்கன்னா 1 இன்ச்சு தான் நான் வந்து விட்டுருக்கிறேன். ப்ளவுஸ் துணியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 இன்ச்சு வந்து நம்ம வந்து சேர்த்து விடணும். சேர்த்து விட்டு அப்படியே நம்ம வந்து மடிக்கும்போது கீழ்ப்பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபினிஷிங் வந்து வந்துடும். திரும்ப அப்படியே நம்ம வந்து 1 இன்ச்சு வந்து மடிச்சிக்கலாம். இப்போ 1 இன்ச்சு கீழ்ப்பக்கம் விட்டுட்டோம். அடுத்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸினுடைய உயரம் இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 13 இன்ச்சு நம்ம வந்து அளந்தோம். அந்த 13 இன்ச்சு வந்து மார்க் பண்ணிக்கலாம். 13 இன்ச்சுக்கு மேலே நம்ம வந்து பிடிச்சி தைக்கிறதுக்காக ஒரு மார்க் ஒன்று போட்டுக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு மேல் பக்கம் பிடிச்சி தைப்போமோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம என்ன பார்த்தோன்னு பார்த்திங்கன்னா ப்ளவுஸினுடைய உயரத்துலேருந்து கை ஆமோல் இறக்கமும் கழுத்து இறக்கமும் நம்ம வந்து பார்த்தோம் இல்லைங்களா. இப்போ அந்த 13 இன்ச்சு எடுத்து கொண்டு போய் அப்படியே நம்ம வந்து இங்கே வைக்கலாம். இங்கே வைக்கும்போது நம்ம என்ன சொன்னோம், 5 இன்ச்சு சொன்னோம் இல்லைங்களா, அந்த 5 இன்ச்சு வந்து நான் இங்கே வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ அதே 13 இன்ச்சு வந்து பார்த்திங்கன்னா இங்கே நான் வந்து வைக்கிறேன். வைக்கும்போது பார்த்திங்கன்னா எவ்வளோ சொன்னோம், 7.25 இன்ச்சு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கழுத்தினுடைய இறக்கம் நம்ம வந்து அதில் சொன்னோம். அதையும் நம்ம வந்து இங்கே மார்க் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம கழுத்தினுடைய அகலம் நம்ம வந்து மார்க் பண்ணணும். கழுத்தினுடைய அகலம் இதுக்கு நம்ம வந்து தோராயமாக சொன்னது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2.25 இன்ச்சு நம்ம வந்து மார்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்லியிருந்தோம். அந்த 2.25 வந்து மேல் பக்கம் கீழ் பக்கம் நம்ம வந்து மார்க் பண்ணி கோடு வந்து போட்டுக்கலாம். வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கழுத்து ரவுண்டு வந்து வரைஞ்சிக்கலாம். வந்து பார்த்திங்கன்னா கழுத்து ரவுண்டு வந்து நம்ம வந்து செக் பண்ணணும். கரெக்டாக ஷோல்டர் ரெண்டுத்தையும் ஒன்றா வச்சுக்கலாம். ஒன்றா வச்சுக்கிட்டு கரெக்டாக நம்ம வந்து அந்த ஷோல்டர் ஜாயிண்ட் வந்து எங்கே மார்க் பண்ணமோ அந்த இடத்துலேருந்து வச்சுட்டு வரணும். கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுட்டு வரலாம். வச்சுட்டு வரும்போது பார்த்திங்கன்னா அந்த கழுத்து ரவுண்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கரெக்டாக வரும்.
பார்த்தீங்கன்னா தெரியும் கழுத்து ரவுண்டு வந்து கரெக்டாக நமக்கு வந்து இங்கே முடியுது. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கழுத்து வந்து பிடிச்சி தைக்கிறதுக்காக ஒரு 2 நூல் அளவுக்கு வந்து நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். ரொம்ப வந்து மார்க் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம எந்த அளவுக்கு பிடிச்சி தைப்போமோ அந்தளவுக்கு மார்க் பண்ணால் போதும். இப்போ அதிலேருந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 2.25 இன்ச்சு வந்து பார்த்தீங்கன்னா கழுத்து ஷோல்டருடைய அகலம் பிடிச்சி தைக்கிறதுக்கு கை வந்து பிடிச்சி தைக்கிறதுக்கு ஒரு மார்க் ஒன்று பண்ணலாம். இந்த லாஸ்ட்டில் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 6 இன்ச்சு இருக்குது. இந்த லாஸ்ட் மார்க்லேருந்து 6 இன்ச்சு, அதே 6 இன்ச்சை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே மார்க் பண்ணிக்கலாம். இப்போது உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு டவுட் வரும், சார் கழுத்து ரவுண்டு வந்து கரெக்டாக தானே வந்தது, இங்கே ஏன் சார் ஒரு 2 நூல் அளவுக்கு வந்து பிடிச்சி தைக்கிறதுக்கு வந்து மார்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் ஒன்று வரும். அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே வந்து நமக்கு தச்சு முடித்த ப்ளவுஸு. அதனால் பார்த்திங்கன்னா இந்த தையல் வந்து இதில் வந்து நம்ம வந்து போட்டிருக்கிறோம். உள் பக்கம் பிடிச்சி தைக்கிறதுக்கு ஒரு தையல், மேல் பக்கம் பார்த்திங்கன்னா 2 தையல் இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த தையல் போடும்போது இந்த கழுத்தினுடைய ரவுண்டு வந்து பார்த்திங்கன்னா சிங்க் ஆகும். அதனால் நம்ம இதே அளவுக்கு வச்சாலும் நம்ம தைச்சி முடிக்கும்போது இதை விட கம்மியாக தான் வரும். அதனால் பார்த்திங்கன்னா ஒரு 2 நூல் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா நம்ம வந்து கட் பண்ணி தையல் போடும்போது ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே அளவுக்கு வரும். இதே அளவுக்கு இருந்தாலும் ஒரு 2 நூல் அளவுக்கு வந்து சேர்த்து வந்து மார்க் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து ஷோல்டர் வந்து மார்க் பண்ணணும். அடுத்து கை ஆம்போல் ரவுண்டு வந்து நம்ம வந்து மார்க் பண்ணணும். கரெக்டாக இந்த உயரத்தில் கரெக்டாக நடு சென்டரில் இருந்து இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 1.5 இன்ச்சு இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கை ஆம்போல் ரவுண்டு வந்து நம்ம வந்து வரையணும். இப்போ நம்ம வரைஞ்சிட்டோம். இந்த ரவுண்டு வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்றத நம்ம வந்து செக் பண்ணணும். அதையும் வந்து நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். கரெக்டாக மேல் பக்கம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து தையல் வந்து பிடிச்சி தைக்கக்கூடிய அளவில் வந்து தான் நம்ம வந்து வச்சுட்டு வரணும். ஏன்னா ப்ளவுஸில் நம்ம வந்து ஏற்கனவே ஷோல்டர் வந்து பிடிச்சி தைச்சிட்டோம் இல்லைங்களா, அதனால் கரெக்டாக இங்கேருந்து தான் நம்ம வந்து செக் பண்ணணும். பார்த்தீங்கன்னா தெரியும் கரெக்டாக அந்த தையலில் வந்து நமக்கு வந்து அந்த மார்க் வந்து கரெக்டாக வருது. சைடில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 1.5 இன்ச்சு இப்போ இந்த அளவு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கரெக்டாக இருக்குது. ஆனால் நம்ம கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் மேலே ஏற்றி தான் நம்ம வந்து கட் பண்ணணும். ஏன்னா நம்ம தைக்கும்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா நூல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பிரிஞ்சு வரும். அப்போ கை ஜாயின் பண்ணும்போது நம்ம அந்த பிசுரெல்லாம் நம்ம வந்து கட் பண்ணுறதுக்காக ஒரு 1/4 இன்ச்சு நம்ம மேலே ஏற்றி கட் பண்ணோன்னா திரும்ப நம்ம அதை கரெக்டாக ஃபினிஷிங் பண்ணி கை வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 இன்ச்சு மேலே வந்து ஏற்றி கை ஆம்பல் வந்து நான் வந்து கட் பண்ணுவேன். இப்போ இதை நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து பேக் சைடு வந்து நம்ம வந்து கட் பண்ணிட்டோம். கரெக்டாக ஷோல்டரோட சென்டருக்கு நேராக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டாட் வந்து பிடிக்க போகிறோம். பக்கம் நம்ம வந்து பேக் சைடு வந்து கட் பண்ணிட்டோம். இதை அப்படியே வந்து நம்ம வந்து மேலே வந்து கொண்டு போக போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதை அப்படியே நம்ம வந்து மேலே கொண்டு போகலாம். மேலே கொண்டு போய் கிராஸ் கட்டிங்கிறதுனால பாருங்கள் இந்த மாதிரி வைக்கலாம். இந்த மாதிரி வைக்கும்போதும் நமக்கு வந்து கிராஸ் கட்டிங் வந்து சரியாக வரும். இல்லைன்னா இப்படி கீழே இருக்கிறத வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து திருப்பிக்கலாம். திருப்பிக்கிட்டு இதை வந்து பார்த்திங்கன்னா இப்படி கொண்டு போனாலும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கிராஸ் கட்டிங் வந்து சரியாக வந்து வரும். நான் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் வைக்க போகிறேன். கரெக்டாக இந்த கேப்பில் இந்த கை ஆம்போல் ரவுண்டு பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து பாருங்கள் இந்த 2 கார்னரும் கரெக்டாக உட்கார மாதிரி. அதே மாதிரி இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கரை பீஸ் வந்து கரெக்டாக வந்து முடிகிற மாதிரி. இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து வச்சுக்கலாம். வச்சுட்டு இப்போ நான் வந்து இதை அப்படியே திருப்புறேன் பாருங்கள். திருப்பிக்கிட்டு இந்த அடியில் இருக்கக்கூடிய துணியை வந்து நான் வந்து பிடிச்சிக்கிட்டு அப்படியே வந்து ஓப்பன் பண்ணிடுறேன். அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா கிராஸ் கட்டிங் வந்து வைக்கணும். நம்ம தனியாக எடுத்து கூட வைக்கலாம். ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா துணியை எப்படி போடணும்னு தெரியாது. அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து நான் வந்து மேல் பக்கம் வச்சு துணியை வந்து ஓப்பன் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை நம்ம வச்சு அப்படியே நம்ம வந்து கிராஸ் கட்டிங் வந்து நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். நீங்களே பார்த்துருப்பீங்க கரெக்டாக கழுத்துக்கு நேராக நம்ம வந்து மார்க் பண்ணிட்டோம். மேலே ஷோல்டர் மார்க் பண்ணிட்டோம். அதே மாதிரி சைடில் ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விடணும். கிராஸ் கட்டிங்கை பொறுத்த வரைக்கும் பேக் சைடை விட ஃப்ரண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 இன்ச்சு வந்து எக்ஸ்ட்ரா வந்து விடணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பட்டி. இந்த பட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அளவு வந்து எடுக்க கிடையாது. அதனால் அளவு ப்ளவுஸில் இருக்கக்கூடிய அளவுக்கே நம்ம வந்து மார்க் பண்ண போகிறோம். கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கோட்டில் வச்சுக்கிட்டு இந்த தையல் வந்து எங்கே இருக்குதோ அந்த இடத்துல வந்து நம்ம வந்து மார்க் பண்ணணும். தையலுக்கு கீழே மார்க் பண்ணணும். அப்போ தான் மடிக்கும்போது மேலே போகும் நமக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பேக் சைடை விட ஃப்ரண்ட் இறக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 1.25 இன்ச்சு கம்மியாக வச்சா போதும்னு சொன்னோம். கரெக்டாக அந்த கோட்லேருந்து 1.25 இன்ச்சுக்கு கரெக்டாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விரலை வச்சுக்கிட்டு அப்படியே மேல் பக்கம் எடுத்து விட்டுட்டு நம்ம வந்து இடத்துல வந்து மார்க் பண்ணிக்கலாம். கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா விரல் இந்த இடத்துல இருக்குது.
கரெக்டாக அங்கே வந்து மார்க் பண்ணுறோம். இந்த 1.25 இன்ச்சு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அடியில் வந்து மார்க் பண்ணியிருக்கிறோம். பார்த்தீங்கன்னா தெரியும் 11.25 இன்ச்சு நமக்கு வந்து முன்பக்கம் இறக்கம், கப் சைஸினுடைய இறக்கம் நமக்கு வந்து வரும். இப்போ இதை நம்ம வந்து எடுத்துடலாம். இப்போ இதுக்கு நம்ம வந்து கோடு போடணும். இந்த கோடு வந்து எப்படி இருக்குதோ அதேமாதிரி வந்து நேர் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட ஸ்கேல் இல்லையே நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டு பேப்பர் இருந்தால் அதையே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா திக்னஸாக நம்ம வந்து 4-5 மடிக்கும்போது இதே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேல் மாதிரி நமக்கு வந்து நீட்டாக வந்து வரும். இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். அவசரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஸ்கேல் கிடைக்காதனால பேப்பரை மடித்து வச்சு தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா கோடு வந்து போடுறேன். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கழுத்தினுடைய அகலத்துக்கு வந்து நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கிறோம். கரெக்டாக இந்த இடத்துல நம்ம வந்து வச்சுக்கலாம். அதே மாதிரி இந்த இடத்துலேருந்து 2.25 இன்ச்சு நம்ம கழுத்தினுடைய அகலம் அதையும் நம்ம வந்து வச்சுக்கிட்டு கரெக்டாக போடும்போது நேராக நமக்கு வந்து வரும். இப்போது எல்லா மார்க்கும் நம்ம வந்து போட்டுக்கிட்டோம். மேல் பக்கம் பார்த்திங்கன்னா தையல் வந்து பிடிச்சி தைக்கிறதுக்காக. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அளந்து பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த 11.25 இன்ச்சு நமக்கு வந்து முன்பக்கம் வந்து இறக்கம் வந்து வருது. அதே மாதிரி கழுத்தினுடைய இறக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 5.25 வந்து மார்க் பண்ணோம். அதையும் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். கழுத்து மார்க் பண்ணிவிட்டு கழுத்து வந்து ஒரு முறை செக் பண்ணி பார்க்கலாம். மேல் பக்கம் பாருங்கள், தையல் போட்டதுலேருந்து நம்ம வந்து வச்சு பார்க்கணும். வச்சு பார்க்கும்போது கரெக்டாக நமக்கு வந்து வருது. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா லேஸும் நம்ம வந்து கிராஸ் எடுக்கணும். அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நமக்கு வந்து கம்மியாக வருது. இந்த அகலம் நமக்கு கம்மியாக வருது. இறக்கம் வந்து பார்த்திங்கன்னா கழுத்து இறக்கம் கரெக்டாக இருக்குது. அதே மாதிரி கரெக்டாக இந்த பட்டினுடைய ஜாயிண்ட் எங்கே இருக்கோ அங்கே மார்க் பண்ணிக்கலாம். அதில் வந்து பார்த்திங்கன்னா கீழ் பக்கம் 1 இன்ச்சு வந்து சேர்த்து வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கிராஸ் கட்டிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த கோடு நேராக போட்டிருக்கு இல்லைங்களா, இந்த 2வது மார்க்லேருந்து ஒரு 1/4 இன்ச்சு இந்த பக்கம் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 இன்ச்சு உள் பக்கமாக மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நம்ம வந்து கிராஸாக வந்து ஒரு கோடு போட்டுக்கலாம். ரொம்ப கிராஸ் பண்ணக்கூடாது. சும்மா ஒரு 1/4 இன்ச்சுக்கும் உள்ளே இருந்தாலும் பரவாயில்ல, 1/4 இன்ச்சுக்கு மேலே வந்து போகக்கூடாது. இங்கே எவ்வளோ கொண்டு வரோமோ அவ்வளோ உள்ளே கொண்டு போனால் போதும். இப்போ பார்த்திங்கன்னா கிராஸ் வந்து போட்டுக்கிட்டோம். இப்போது இந்த மார்க்கும் இந்த மார்க்கும் இந்த மார்க்கு இது மூணுத்தையும் நம்ம வந்து ஜாயின் பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா கீழ்ப்பக்கம் ரவுண்டும் நமக்கு வந்து வந்துருச்சு. அதேமாதிரி கை ஆமோல் ரவுண்டு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம வந்து அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃப்ரண்ட்டும் வந்து கட் பண்ணிட்டோம். கட் பண்ண பிறகு இந்த கை ஆமோல் ரவுண்டு மட்டும் கொஞ்சம் நம்ம வந்து சேர்த்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 4 இன்ச்சு நமக்கு வந்து மார்க் பண்ணிக்கலாம். அதாவது இந்த நடுவில் இருக்கக்கூடிய கேப் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 இன்ச்சு இருந்தால் போதும். இது ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா 4 இன்ச்சு கரெக்டாக மார்க் பண்ணால் போதும். இது கிராஸ்ன்றதுனால வந்து எக்ஸ்டன் ஆகும். அதனால் பார்த்திங்கன்னா நம்ம 4 இன்ச்சு வைக்கும்போதே கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி இந்த கப் டாட்னுடைய உயரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2.25 வச்சா போதுமானது. ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஹைட் வந்து ரொம்ப கம்மி, ப்ளவுஸுடைய ஹைட் வந்து கம்மி. அதனால் ஒரு 2.25 வந்து உயரம் வச்சா போதும். கரெக்டாக இதுதான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரு பாயிண்ட். கரெக்டாக அந்த சென்ட்ரு பாயிண்ட்டை கரெக்டாக வச்சுக்கிட்டு இந்த கீழ் பக்கம் இருக்கக்கூடிய ரவுண்ட் ரெண்டுத்தையும் ஒன்றா வச்சிடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரு பாயிண்ட்டு கீழ்ப்பக்கம் இருக்கக்கூடிய ரவுண்டு ஒன்றா வச்சுக்கணும். அப்போ இதுதான் பார்த்திங்கன்னா நமக்கு டாட் பிடிக்க வேண்டிய பகுதி. இப்போ இதிலேருந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 1.25 இன்ச்சும் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.25 இன்ச்சும் நம்ம வந்து பிடிக்கிற மாதிரி வரும். இது வந்து பார்த்திங்கன்னா நடு சென்டரில் சென்ட்ரு. இப்போ பார்த்திங்கன்னா இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல டாட் பிடிக்கணும். இப்போ இதிலேருந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து தோராயமாக தான் போடுறேன். கரெக்டாக ரெண்டையும் மடிக்கும்போது கரெக்டாக ஓரளவுக்கு சென்டரில் வரும், ஹைட் வந்து கம்மியாக இருக்கிறதுனால. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சென்ட்ரு பாயிண்ட்டு. இப்போ இதிலேருந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு டாட் ஒன்று நம்ம பிடிக்கணும். இப்படி தான் பார்த்திங்கன்னா நம்ம வந்து டாட்டுக்கு வந்து மார்க் பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பக்கத்துக்கு உண்டானது மட்டும்தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிராஸ் கட்டிங் வந்து நம்ம வந்து கட் பண்ணியிருக்கிறோம். இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கட் பண்ணணும். இப்போது
இன்னொரு பக்கம் நம்ம வந்து கட் பண்ணலாம். இந்த மாதிரி தனித்தனியாக கட் பண்ணுறது ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரிஸ்க்காக இருக்கிற மாதிரி தெரியும். ரெண்டாவது கரெக்டாக கிராஸ் வருமா அப்படின்றது டவுட் வரும். இப்போ இதில் நம்ம வந்து பார்க்கும்போதே தெரியும். பாருங்கள், இங்கே ஒரு மடிப்பு இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸ்னுடைய மடிப்பு. இந்த மடிப்பு ஒன்று நேர் மடிப்பு, இது வந்து பார்த்திங்கன்னா குறுக்கு மடிப்பு. பாருங்கள், இங்கே ஒரு குறுக்கு மடிப்பு. இந்த மாதிரி பார்த்தோன்னா நம்ம லைனிங் ப்ளவுஸில் கண்டிப்பாக மடிப்பு வந்து இருக்கும். அந்த மடிப்பு வச்சு தான் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிராஸ் வந்து கரெக்டாக கட் பண்ணுறோம். இப்போ இதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு மடிப்பு ஒன்று தெரியும். இப்போ நம்ம இப்படி தான் கட் பண்ணோம். அப்போது இப்போ இருக்கிற மாதிரியே நம்ம வந்து பார்த்தோன்னா இந்த கோட்டில் வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இந்த கோடும் கரெக்டாக வைக்கிறேன். பாருங்கள், இது ஒரு மடிப்பு, இது ஒரு மடிப்பு நேராக இருக்குங்களா? இந்த மடிப்பு நேராக இருக்கா? அப்போ கரெக்டாக வைக்கும்போது 2 கிராஸும் ஒரே மாதிரி வரும், நமக்கு வித்தியாசம் வராது. இப்படியும் வைக்கலாம், அப்படி இல்லைனா இதை திருப்பியும் வைக்கலாம். பாருங்கள், இப்படியும் வைக்கலாம். இப்படி வைக்கும்போது நமக்கு இன்னும் வந்து துணி வந்து வரும், உள் பக்கம் நவுந்து வரும். துணி நமக்கு வேஸ்ட் ஆகாமல் நவுந்து வரும். பாருங்கள், இதில் ஒரு மடிப்பு இருக்குங்களா? பாருங்கள், இந்த இடத்துல இதில் ஒரு மடிப்பு இருக்குது. இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம ஒன்றா வைக்கும்போது நமக்கு கரெக்டாக வரும். கரெக்டாக அந்த மடிப்புலேயே பாருங்கள் மடிக்கலாம். மடிக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த கேப் கரெக்டாக இருக்கா பாருங்கள். 2.25, இங்கே 3.25 வருது. கொஞ்சம் அப்படியே கீழே இறக்கி வச்சுக்கலாம். 2.25, இந்த 2.25. அப்போ பார்த்தீங்கன்னா மடிக்கும்போது 2 கிராஸும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரே அளவுக்கு வரும். அதாவது பார்த்தீங்கன்னா பீஸில் இருக்கக்கூடிய மடிப்பை வச்சு 2 பக்கம் இருக்கக்கூடிய கிராஸையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து கரெக்டாக வந்து கட் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி போட்டு கட் பண்ணணும். இதை வந்து அப்படியே ஆப்போசிட்டில் போட்டு கட் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து நோத்தி போட்டு நம்ம வந்து கட் பண்ணுற மாதிரி வருது. இல்லை நீங்கள் இப்படி திருப்பி வச்சு கட் பண்ணாலும் கொஞ்சம் வெளியே நோந்து போகுது. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல துணி நமக்கு வந்து வேஸ்ட் ஆகும். இப்போ நோத்தி வைக்கும்போது நமக்கு வந்து துணி வந்து குறையும். இப்போ இதையும் நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 2 பீஸும் வந்து கட் பண்ணிட்டோம். பார்த்தீங்கன்னா தெரியும், ஆப்போசிட்டாக நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துருக்குறோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கை வந்து கட் பண்ணணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பேக் சைடு ஃப்ரண்ட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே பக்கம் வந்து கட் பண்ணிக்கிறோம். கீழ் பக்கம் பார்த்திங்கன்னா பேக் சைடு கட் பண்ணோம். அது அப்படியே மேல் பக்கம் ஃப்ரண்ட்டு 2 நம்ம வந்து கட் பண்ணிக்கிறோம். அப்போ பார்த்திங்கன்னா இந்த பக்கம் இருக்கக்கூடிய கிளாத் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே லென்த்தாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து ஃபுல்லாக இருக்கும் 2 கிளாத்தும். இப்போ அதை அப்படியே வந்து திருப்பிக்கலாம். திருப்பிக்கிட்டு இப்போ இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கரை சைடே வந்து கை வந்து கட் பண்ணிக்கலாம். அப்படியே வந்து இதை டபுளாக வந்து மடித்து போடும்போது 2 ப்ளவுஸுக்கு 2 கை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கரெக்டாக வந்துடும். லைனிங் ப்ளவுஸை பொறுத்த வரைக்கும் கை வந்து பார்த்திங்கன்னா குறுக்கு கூட கட் பண்ணலாம். ஏன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அகலத்தில் நமக்கு பெரும்பாலும் வராது. அதனால் இந்த ஓரம் இருக்கக்கூடிய கரைப்பகுதி ஃபஸ்ட்டு வந்து கட் பண்ணி எடுத்துடணும். இப்போது இதை நம்ம வந்து 2ஆக வந்து நம்ம வந்து மடிக்கணும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஒரு 1.5 இன்ச்சுக்கு நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். சைடில் வந்து எக்ஸ்ட்ரா துணி வந்து விடுறதுக்காக 1.5 இன்ச்சு நம்ம வந்து மார்க் பண்ணோம். அதே பார்த்திங்கன்னா கையினுடைய அடிக்கையினுடைய அகலம் நம்ம வந்து 7 இன்ச்சு நம்ம வந்து பார்த்தோம் அளவு ப்ளவுஸில். அந்த 7 இன்ச்சு நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா மடிக்கணும். ஏழு இன்ச்சு வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல நமக்கு வந்து வரணும். அதாவது பார்த்திங்கன்னா அடிக்கையினுடைய சுற்றளவு வந்து பார்த்திங்கன்னா 12 இன்ச்சு பார்த்தோம். அப்போ 6 இன்ச்சு. அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா 1.5 இன்ச்சு. அதேமாதிரி பார்த்திங்கன்னா மேல் கையினுடைய அந்த ஆம்போல் ரவுண்டுக்கிட்ட அந்த ஜாயிண்ட் வரத்தால் 7 இன்ச்சு. அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா 1.5 இன்ச்சு. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கீழ்ப்பக்கம் பார்ட்ரு எதுவும் கிடையாது. இப்போ இதில் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த டிசைன் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸ்டோன் டிசைன் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 இன்ச்சு மடித்தா போதும். இன்னொரு கைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மடித்து எம்மிங் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 1 இன்ச்சுக்கு நம்ம வந்து இந்த இடத்துல விட்டு நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். அதாவது மடித்து எம்மிங் பண்ணுறதுக்கு தேவையாகிற அளவுக்கு நம்ம வந்து மடித்து எம்மிங் பண்ணிக்கலாம். அதாவது மடித்து அந்த ஸ்டோனுக்கு எடுத்து வைக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு விட்டு மிச்சங்கிறத வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இந்த மாதிரி கட் பண்ணும்போது 2 கைக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி வந்து நான் வந்து மார்க் பண்ணியிருக்கிறேன். இப்போ 1 இன்ச்சு வந்து எம்மிங் பண்ணுறதுக்காக மார்க் பண்ணியிருக்கிறேன். மேல் பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் துணி எக்ஸ்ட்ரா விட்டு 1/2 இன்ச்சு மடிச்சிக்கணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா அது கரெக்டாக நமக்கு வந்து வரும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கையினுடைய இறக்கம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 7 இன்ச்சு. அதையும் மார்க் பண்ணிக்கலாம். தையல் பிடிச்சி தைக்கிறதுக்காக ஒரு மார்க் ஒன்று போட்டுக்கலாம். இப்போ இந்த மார்க்லேருந்து கீழே இருக்கக்கூடிய மார்க்லேருந்து ஒரு 3.25 இன்ச்சு நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன்.
இப்போ இந்த மார்க் நமக்கு இங்கே வரணும், இந்த மார்க் இங்கே வரணும், இந்த மார்க் இங்கே. இப்போ கை ஆம்போல் ரவுண்டு வந்து வரைஞ்சிக்கலாம். இப்போ இந்த இடத்துல நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 7.25 இன்ச்சு வந்து பார்த்திங்கன்னா கை ஆம்போல் ரவுண்டு வந்து நமக்கு வந்து வந்தது. பார்த்தீங்கன்னா தெரியும், கரெக்டாக 7.25 இன்ச்சு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கை ஆம்போல் ரவுண்டு வந்து வந்திருக்குது. நம்ம வந்து அளவு ப்ளவுஸில் என்ன மார்க் பண்ணமோ அதே அளவுக்கு வந்திருக்குது. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 6 இன்ச்சு 12 இன்ச்சு. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 7னா 14. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கனாக்கா 15 இன்ச்சு நமக்கு வந்து கை ஆம்போல் ரவுண்டு வந்து வருது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அளவு ப்ளவுஸில் இருக்கக்கூடிய அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கையினுடைய அளவு வந்து நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கோம். அதை வந்து கட் பண்ணிக்கலாம். கை வந்து கட் பண்ணிட்டோம். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கவர் தட்டு வந்து எடுக்கணும். கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த சென்ட்ரு பாயிண்ட்லேருந்து இந்த தையல் வந்து எங்கே முடியுதோ அது வரைக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நேராக வந்து ஒரு கோடு ஒன்று போட்டுக்கணும். கரெக்டாக இதில் சென்ட்ரு பாயிண்ட், இந்த நடுவில் சென்ட்ரு பாயிண்ட்லேருந்து இதை வந்து மேல் பக்கமாக ஒரு 1/4 இன்ச்சும் இந்த இடத்துல ஒரு கீழ் பக்கமாக ஒரு 1/4 இன்ச்சும் நம்ம வந்து மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மேல் பக்கம் இருக்கக்கூடிய ரவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கும்போதே தெரியும் நமக்கு அழகாக வந்து ரவுண்ட் ஷேப் வந்து வந்திருக்குது. இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கட் பண்ணணும். இப்போ ஒரு ஸ்லீவ் எடுத்துகிட்டு காட்டுறேன் பாருங்கள். அப்போ தான் வந்து கவர் தட்டு எவ்வளோ எடுத்துருக்கேன் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். டபுள் கலராக இருக்கும்போது கவர் தட்டு வந்து எவ்வளோ கட் பண்ணி எடுத்துருக்கிறேன், எப்படி கட் பண்ணி எடுத்துருக்கேன்றது உங்களுக்கு பார்த்தா தெரியும். அழகாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துருக்குறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்லீவும் வந்து கட் பண்ணிட்டோம். இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ளவுஸில் கட் பண்ண இந்த ஆம்போல் ரவுண்டும் இந்த ரவுண்டும் ஒன்றா இருக்கா அப்படின்றத ஒரு முறை செக் பண்ணி பார்த்துக்கலாம். மேல் பக்கம் பார்த்திங்கன்னா ஷோல்டர் வந்து பிடிச்சி தைக்க போகிறோம். அந்த அளவுக்கு விட்டுட்டு கரெக்டாக நம்ம வந்து வச்சு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், இது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா நம்ம இந்த 1/4 இன்ச்சு வந்து கட் பண்ணணும். கட் பண்ணும்போது இது ரெண்டும் கரெக்டாக இருக்கும். கையும் பாடி மெஷர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஆம்போல் ரவுண்டும் கரெக்டாக வரும் நமக்கு. இது வந்து கம்மியாக கூட இருக்கலாம், ஆனால் இந்த மாதிரி வெளியே போகக்கூடாது. இந்த மாதிரி வச்சு பார்க்கும்போது இது வெளியே போச்சுன்னா கையளவும் பாடி மெஷர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய கை ஆம்போல் ரவுண்டும் சரியாக வந்து நம்ம கட் பண்ணல அப்படின்றத இப்போயே நம்ம வந்து தெரிஞ்சிக்க முடியும். இப்போ ரெண்டும் நம்ம வந்து கட் பண்ணிட்டோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பட்டி வந்து கட் பண்ணணும். இப்போ பட்டி கட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டு பேக் ரெண்டுத்தையும் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றா வச்சு தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பட்டி வந்து கட் பண்ணணும். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பட்டியினுடைய அகலம் 3 இன்ச்சு வருது. அப்போ இந்த பக்கம் 3 இன்ச்சுனா இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா 3.25 இன்ச்சு நம்ம வந்து பார்த்திங்கன்னா வைக்கணும். அதே மாதிரி பட்டியினுடைய லென்த்து இது மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 12 இன்ச்சு இருக்குது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10.25 இன்ச்சு நம்ம வந்து கண்டிப்பாக வந்து வைக்கணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா பட்டியினுடைய அகலம் வந்து கரெக்டாக இருக்கும். பட்டியினுடைய லென்த்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10.25 இன்ச்சு வந்து மார்க் பண்ணுறேன். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 3 இன்ச்சு வரணும். கீழ்ப்பக்கம் பிடிச்சி தைக்க 3 இன்ச்சு உயரம், அதுக்கு மேலே பிடிச்சி தைக்கிறதுக்கு. இப்போது இந்த பக்கம் நமக்கு 3.25னா இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா 4.25 இன்ச்சு வந்து வரணும். இப்போ இந்த இடத்துல வந்து நமக்கு நேர் வருது. இப்போ இதுலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு கீழே இறக்கி நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். பார்த்தோன்னா நம்ம வந்து பட்டி வந்து கட் பண்ணிட்டோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு மேல் பக்கம் பிடிச்சி தைக்கிறதுக்கும் கீழ் பக்கம் பிடிச்சி தைக்கிறதுக்கும் போக 3 இன்ச்சு வருது. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மேல் பக்கம் பிடிச்சி வச்சது கீழ் பக்கம் பிடிச்சது போக 3.5 இன்ச்சு நமக்கு வந்து வருது. இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பட்டியை நம்ம வந்து கரெக்டாக வந்து கட் பண்ணிட்டோம். ஒரு 2.25 இன்ச்சு நம்ம வந்து இங்கே டாட் வந்து பிடிக்கும்போது இந்த பட்டி வச்சு பார்க்கும்போது கரெக்டாக நமக்கு வந்து இருக்கும். பார்த்திங்கன்னா தெரியும். பட்டி கொஞ்சம் மிச்சமாக இருந்தாலும் பரவாயில்ல, ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம மிச்சமாக இருந்தால் கட் பண்ணி கூட நம்ம வந்து எடுத்துடலாம். இப்படி தான் பார்த்திங்கன்னா ஒரு அளவு ப்ளவுஸ்லேருந்து அளவு எடுத்து ப்ளவுஸ் வந்து கட் பண்ணுற மெத்தேடு.
இந்த மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா பிகினர்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது நம்ம அளவு ப்ளவுஸை இப்படியே வச்சு கட் பண்ணுறதுக்கும் அளவு ப்ளவுஸில் அளவு எடுத்து ப்ளவுஸ் வந்து கட் பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் வந்து இருக்குது. அளவு ப்ளவுஸ் வச்சு எப்படி கட் பண்ணுறது அப்படின்றதையும் நம்ம வந்து பார்க்கலாம். ரெண்டும் சேம் ஒரே மாதிரி தான். இப்போ நம்ம எப்படி வந்து அளவு ப்ளவுஸில் அளவு எடுக்கிறோமோ சேம் அதே மாதிரி அளவு ப்ளவுஸ் வச்சு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் வந்து கட் பண்ண முடியும். 2 மெத்தடில் கட் பண்ணாலும் அளவுகள் வந்து நமக்கு வந்து மாற போகிறது கிடையாது. ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான் நமக்கு வந்து ப்ளவுஸ் கட்டிங் வந்து வரப்போகுது. இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா 1க்கு 2 முறை வந்து பாருங்கள். பார்த்துட்டு உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய வேஸ்ட் கிளாத், அது காட்டன் கிளாத்தாக இருந்தால் அதில் வந்து கட் பண்ணி பழகுங்க. அப்போ தான் பார்த்திங்கன்னா அதில் ஈஸியாக நமக்கு வந்து வரும். கட் பண்ணி பார்த்துட்டு சரியாக வந்ததுன்னா ப்ளவுஸ் பிட்டில் வந்து நீங்களும் வந்து கட் பண்ணி பாருங்கள், சரியாக வந்து வரும். இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ளவுஸை வந்து எப்படி தைக்கிறது அப்படின்றத பார்த்துட்டு அந்த அளவு ப்ளவுஸில் இருக்கக்கூடிய அளவும் நம்ம தைச்ச அளவும் கரெக்டாக இருக்கா அப்படின்றதையும் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதனால் மீண்டும் நம்ம வந்து அடுத்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இது போன்ற பயனுள்ள வீடியோக்களை வந்து நீங்கள் வந்து தொடர்ந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் தருமபுரி ஃபேஷன் டெய்லர் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கம் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆல்ரெடி பெல் பட்டனை கிளிக் பண்ணினா மட்டும்தான் உங்களுக்கு புதுசாக போடுற வீடியோனுடைய நோட்டிஃபிகேஷன் வந்து வரும். அதனால் அதையும் வந்து டச் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.